ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சின் அண்ட் லவ் ட்ராமா போடுங்கக்கான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி சின் அண்ட் லவ்வோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சீரீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸில் வந்து நம்ம யூ சேஹோனோட சேஞ்சஸ் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ பேர் வந்து சுங்ஹோ. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து யூஎஸில் ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு சியோலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வருவார் 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, சியோலில் நிறைய மக்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க, நிறைய பேர் உருவாகியும் இருக்காங்க, ஆனால் வந்து சியோல் மாறவே இல்லை, எப்பயும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏரோப்ளேனை வந்து அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு வராரு. வரும்போது வந்து சியோலோட ஏர்போர்ட்டில் வந்து ஏரோப்ளேனை வந்து லேண்ட் பண்ணணுன்னா அதுக்கு பெர்மிஷன் கேட்கணும். அதை வந்து அவர் ஏரோப்ளேனில் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாரு. இப்போ வந்து இந்த ஏரோப்ளேன் வந்து உங்கள் சியோல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்க போகுது, அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருவார். ஒரு வழியாக நம்ம சுங்ஹோவும் வந்து சியோலுக்கு வந்து சேர்ந்துருவார். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக வந்து வெளியில் இறங்கி வந்துட்டுருப்பார். அப்போ தான் வந்து நம்ம கிம் மின் ஹோன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவரும் வந்து அவரோட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் தான். இவர் யாருக்கு கால் பண்ணுறான்னா வந்து குவான்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவருக்கு கால் பண்ணி இந்த தடவை வந்து சுங்ஹோ வந்துட்டார், அவர் வந்து 10 வருஷத்தில் முடிக்க வேண்டிய ட்ரைனிங்கில் 5 வருஷத்துலேயே முடிச்சுட்டு வந்துட்டார், இவர் இந்த தடவை வந்து ஏதோ ஒரு பிளானோட தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன், அதுவும் பயங்கரமாக ஏதாவது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் மின் ஹோ வந்து குவான்ற ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் ஒரு பாரை வந்து காமிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம செகண்ட் ஹீரோ, 2 ஹீரோ இருப்பாங்களா, அதில் இன்னொரு ஹீரோவோட பேர் வந்து யூ சேஹோன். இவர் என்ன பண்ணுறாருன்னா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த பார்க்குள்ளே போகாமல் வெளியிலே நின்று சிகரெட் பிடிக்கிறாரு. அந்த பார்க்குள்ளே தான் வந்து அந்த குவான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் அவர் வந்து அங்கே சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. நம்ம யூ சேஹான் வந்து உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வெளியிலே நின்றுட்டுருக்கான். உள்ளே வந்து இவர் வந்து ஜாலியாக வந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். நம்ம குவான் வந்து வெளியில் சரி எப்படியும் போய் தான் ஆகணும், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சேஹோனும் முடிவு எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்காக வந்து அந்த கதவை வந்து திறக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்துடுவான். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா வந்து உள்ளே நம்ம குவான்ற இன்ஸ்பெக்டர் இருக்கிறத வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் டைரெக்டாக நடந்து போகாமல் அவன் என்ன பண்ணுறான்னா வந்து முட்டி போட்டுடுறான். அவன் முட்டி போட்டே நடந்து போயிட்டுருக்கான் அவர்கிட்ட. ஏன் அப்படி போகிறான்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரியல, பாஸ்ட்டை பற்றி சொல்லலை, இன்னும் நிறைய எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம யூ சேஹோன் வந்து அப்படியே முட்டி போட்டே தான் நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறமாவது போலீஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவன் கிட்ட வருவான். கிட்ட வந்து அவனும் முட்டி போட ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், இனிமேல் நீ என்னோட ஆர்டரை வந்து கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து நம்ம யூ சேஹோனும் உண்மையாலுமே தான் சொல்கிறீங்களா, ஜோக் அடிக்கலல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான்னா, அவனோட நம்ம யூ சேஹான் இருப்பால நம்ம ஹீரோவோட ஷோல்டரை தட்டி என்ன சொல்கிறான்னா வந்து, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை தட்டுறதுக்காக போக மாட்டான், அடிக்கிற மாதிரி தான் போவான். அடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து அவனோட ஷோல்டரை தட்டி இன்னும் 2 வருஷம் நீ இந்த மாதிரியே வேலை பாரு, இன்ஸ்பெக்டர் ஆகிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து நம்ம யூ சேஹானுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் காலை பிடிக்கிறது அளவுக்கு போயிடுவான். எதுக்கு இவன் வந்து போலீஸ் ஆகிறதுக்கு இவன்கிட்ட கெஞ்சணும்னு எனக்கு எதுவுமே தெரியல. இன்னும் நிறைய எபிசோட் பார்த்தா தான் தெரியும், என்னென்னமோ நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தெரில. இவன் வந்து நம்ம யூ சேஹான் வந்து அவனோட காலை பிடிச்சதுனால அந்த குவான் என்ன பண்ணுறான்னா அவன் தொட்டது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை வந்து தட்டி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கார்னரில் அந்த சோஃபா மேலே உட்காந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம யூ சேஹானும் வந்து முட்டி போட்டே போகிறான். போனதுக்கப்புறம் அவன் ஷூவை வச்சு அவனோட ஃபேஸை வந்து மேலே தூக்குறான். அதுக்கப்புறம் நம்ம யூ சேஹான் வந்து அவனோட காலை பிடிச்சி அவனோட தலையிலையும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட செஸ்ட்லேயும் வச்சிட்ருக்கான். எதுக்காக இப்படி இவனுக்கு அடிமையாக இருக்கான்னு தெரில. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கேட்குறான், நான் வந்து இன்ஸ்பெக்டராக ஆகட்டா, போலீஸ் ஆகணும், எனக்கு இதுதான் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ தானே இந்த பாரெல்லாம் கட்டின, அதுவும் உன் கையால் கட்டின, இவ்வளோ பெரிய மாளிகையை விட்டு நீ ஏன் அங்கே போகிற, இதுதான் உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவான் வந்து சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து இவனுக்கு பிடிக்கவே இல்லை. யூ சேஹானுக்கு வந்து போலீஸ் ஆகிறது தான் இஷ்டம், ஆனால் பிடிக்கல. அப்போ தான் வந்து நம்ம குவானுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. யார் கால் பண்ணுறதுனா, அங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தவன் கிம் மின் ஹோன் இருப்பான்ல, அவன் கால் பண்ணது தான் வந்து இப்போ தான் அவன் வந்து ஃபோன் எடுக்கிறான். இதெல்லாம் நடந்தது 1 ஹவருக்கு முன்னாடி. இவன் ஃபோன் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இவ்வளோ நடந்திருக்கு. இவன் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஃபோன் அட்டன் பண்ணி
கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் கிம் மின் ஹோ வந்து சுங்ஹோ இந்த தடவை வந்து சியோலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் குவான் இருக்கான்ல, அவனுக்கு வந்து கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுறான்னா வந்து யூ சேஹான் வந்து பலார்னு கன்னத்தில் அறைய ஆரம்பிச்சிட்டான். உடனே அவன் என்ன கேட்குறான், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பகை இருக்கா, எதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு சுங்ஹோ தெரியும் தானே, அவன் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டர்ன் ஆகிட்டான், சியோலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து யூ சேஹான் வந்து ஷாக் ஆகுறான். ஏன்னா வந்து இவங்க முன்னாடி வந்து லவ்வர்ஸ், இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம யூ சேஹான் வந்து ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் குவான் வந்து இவன்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம யூ சேஹானோட பாரில் வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு ஆடிட்டுருக்காங்க. அந்த அந்த பாரை வந்து ரைட் பண்ணுறதுக்காக நம்ம சுங்ஹோ, அதாவது ஃப்ளைட்லேருந்து வந்த யூஎஸ்லேருந்து வந்ததுனால அவன் வந்து அந்த பாருக்கு போய் செக் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ வந்து அவனை உள்ளே விடலை. அதனால நான் போலீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்களும் விட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும், அதாவது நம்ம சுங்ஹோ கூட நம்ம கிம் மின் ஹோ, அவங்க 2 பேருமே வராங்க. 2 பேரும் உள்ளே போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக உள்ளே போவாங்க. நம்ம சுங்ஹோ என்ன பண்ணுவான்னா வந்து டைரெக்டாக விஐபி ரூமுக்கு போவான். விஐபி ரூமில் தான் நம்ம யூ சேஹானும் நிறைய கஸ்டமர்ஸும் குடிச்சிட்ருக்காங்க. சரி உள்ளே யார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சுங்ஹோ வந்து ரெடி ஆயிடுவான். கையில் வந்து துப்பாக்கி எடுத்துருவான். அந்த டோரை திறந்து அதுக்கப்புறமேட்டுக்கு துப்பாக்கியை கை நீட்டி எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், இங்கே ஏதாவது தப்பு நடக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க கஸ்டமர்ஸ்லாம் ஓடிட்டாங்க. யூ சேஹான் மட்டும் அங்கே உட்காந்துருக்கான். நம்ம சுங்ஹோவுக்கு தெரியாது இந்த பாரோட ஓனர் வந்து யூ சேஹான் தான்னு. அதனால அவனை பார்த்த உடனே நம்ம சுங்ஹோவும் வந்து ஷாக் ஆகிட்டான். நீ ஏன் இங்கே பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான். கன்னை கீழே போடல. ஏன்னா வந்து இவனோட வேலை போலீஸ் இல்லை, மக்களை காப்பாற்றணும்னா அந்த பாரில் ஏதாவது தப்பு நடக்குதான்னு பார்க்கணும்ல. இப்போ தான் வந்து பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. பாஸ்ட்டில் வந்து நம்ம யூ சேஹான் வந்து இப்படி இருக்க மாதிரியே சுத்தமாக இல்லை. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் அதுவும் கோவமாக அந்த எந்த ஆக்ஷனுமே இல்லை, எப்போ பாரு சிரிச்சிட்டே தான் இருக்கான். நம்ம சுங்ஹோ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டு இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் படிச்சிட்ருக்கேன், இப்போ எதுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்பான். சரி உனக்கு இதான் வேணுமா, நான் இப்போ பாட்டு கேட்டுட்ருக்கேன், பாட்டு கேட்குறியான்னு சொல்லிட்டு அவனும் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கேன், சரி திருப்பி நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இயர்பட்ஸ் வந்து வீடியோக்காக எடுத்துகிட்ருப்பான். இதெல்லாம் பாஸ்ட்டில் பார்க்கும்போது அவன் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுங்ஹோக்கே டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இவன் வரதுக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வெளியில் வந்து நம்ம கிம் மின் ஹோ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ரூமோட கதவை சாத்திட்டு வெளியில் போயிடுறான். இந்த பக்கம் நம்ம சுங்ஹோ வந்து கன்னை வச்சுட்டே நிற்கிறான். நம்ம யூ சேஹானும் கன் கிட்ட வந்து இந்த சுடு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் வச்சுருக்கான். நெத்தியில் வச்சுட்டு அப்படியே கீழே இறக்கிட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சுங்ஹோவுக்கு வந்து திருப்பி பாஸ்ட் ஞாபகம் வருது. அவன் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாள். ஏன் இப்படி மாறினான்னு தெரில. இந்த வீடியோவில் கூட வந்து அந்த வீடியோக்கு உனக்கு வந்து மில்க் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரா வச்சு கேட்டுட்ருப்பான். இந்த ஸ்ட்ராக்கு வந்து ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது, என்ன தெரியுமா, அதோட ஓனர் அதே கண்டுபிடிச்சிடும் பாரு, இப்போ கூட வந்து எனக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கு, நான் தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்புறம் வந்து போதும் நிறைய வீடியோ எடுத்துகிட்ட வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடந்தது. அப்போ எப்படி சிரிச்சிட்டு இருந்தா இப்போ ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. அதனால தான் வந்து நம்ம சுங்ஹோ வந்து கேட்குறான், ஏன் நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுனால நம்ம சுங்ஹோ வந்து யூ சேஹானை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுங்ஹோ என்ன கேட்குறான்னா, என்ன ஆச்சு, நீ எப்படி இந்த பாரில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து யூ சேஹான் வந்து சுங்ஹோட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுங்ஹோ வந்து அந்த சோஃபாவில் வந்து தட்டிட்டு அவனோட கன்னத்தெல்லாம் வந்து டச் பண்ணிட்டுருப்பான். டச் பண்ணிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அப்போ தான் நம்ம சுங்ஹோ உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். இவன் எப்படி திருந்துற மாதிரியே இல்லையா, அதனால வந்து என்ன பண்ணிட்டான்னா சுங்ஹோ வந்து அவனை கீழே வந்து லாக் பண்ணுறான். லாக் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கிம் மின் ஹோ வந்து அந்த குவான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம யூ சேஹான் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா வந்து நம்ம யூ சேஹானுக்கும் வந்து அவனை பிடிக்கும், நம்ம சுங்ஹோவுக்கும் பிடிக்கும். பாஸ்ட்டில் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் என்னாச்சுன்னு தான் தெரியல. அதனால வந்து இவனுங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கிம் மின் ஹோ வெளியில் இருந்தால உள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்து கதவை திறக்க ஆரம்பிக்கிறான். இங்கே இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு ரைட் சைட் பார்க்கும்போது இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவன் வந்து ஷாக் ஆகி லைட்டை கீழே போட்டுடுறான். லைட்டை கீழே போட்டவுடனே நம்ம சுங்ஹோ வந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கால, அவன் வந்து திரும்பி
பார்க்குறான் யார் அதுன்னு. அப்புறம் தான் பார்த்தா கிம் மின் ஹோ. அப்போ தான் அவன்கிட்ட சொல்கிறான், "நீ இப்போ வந்து கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிரு, நான் இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறான். "நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்றா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிம் மின் ஹோ வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கான். ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவனும் வந்து கதவை மூடிட்டு வெளியில் போயிட்டு, இந்த நேரத்தில் இந்த பாரில் இவனுங்க ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனே கேட்டுட்டு அந்த டோரை விட்டுட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம குவான் இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட போலீஸ் ஸ்டேஷனில் கால் மேலே கால் போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த ரூமுக்கு வந்து யார் வரான்னா, கிம் மின் ஹோ அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப சொல்கிறதுனால அவன் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனை வந்து நம்ம குவானை வந்து பார்க்க வரான். பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ தான் வந்து அந்த பார்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து குவான் என்ன கேட்குறான்னா, சுங்ஹோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சுங்ஹோன் இன்னும் வரல, அவன் இன்னும் அந்த பிளேஸ்லேயே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். வேறு எதுவும் நடக்கல, அவனை பார்த்தா எதுவும் டவுட்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் மின் ஹோ சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் குவான் என்ன சொல்கிறான்னா, அவன் ஒன்றுமே பண்ணலையா, இதுதான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து யூ சேஹோனும் நம்ம சுங்ஹோவும் ஒன்றா இருந்தது வந்து நம்ம குவானுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அதனால் கண்டிப்பாக அவனுங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சின்னதாக வந்துடுச்சு. இருந்தாலும் அவனுக்கு அந்த விஷயத்த சொல்கிறதுக்கும் மனசு வராது. ஏன்னா அது வந்து ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு அவனும் சொல்லலை. இந்த பக்கம் வந்து இவனும் அவங்க கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம குவானுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டையும் அணைச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம யூ சேஹோன் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் விளாட்லான்னு இருந்தேன், அதான் இப்போ விளாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். குடிச்சிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம சுங்ஹோ வந்து என்ன நினச்சிட்ருக்க, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் நிறுத்தினது உனக்கு பிடிக்கலையா, அதனால தான் வந்து நீ கோவமா இருக்கியா, இல்லை நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சேஹோன் வந்து சுங்ஹோட்ட கேட்குறான். என்ன பேசுகிற, கொஞ்சமாவது யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் தான் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம யூ சேஹோன் வந்து அந்த சுங்ஹோ கிட்டே போயிட்டு, நீ நினச்ச மாதிரியே நீ வந்து போலீஸ் ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் வந்து அந்த பேட்ச் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு உன்ன மாதிரியே தான் நானும் ஆகணும்னு இருந்தேன், ஆனால் என்னால் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் வந்து அந்த போலீஸ் பேட்சை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ யூஎஸ் போயிட்டு திரும்பி வரும்போது கரெக்டாக போலீஸாக வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம யூ சேஹோன் வந்து சுங்ஹோட்ட சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து என்ன உனக்கு பிரச்சனை, நீ ஏன் இப்படி மாறினன்னு கேட்டவுடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டான்னா, நம்ம யூ சேஹோன் வந்து சுங்ஹோவை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் சுங்ஹோ வந்து அதுக்கப்புறம் அவனை அடிக்கணும் அப்படின்ற எண்ணமே வரல. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து இவனை பிடிக்கும், அதனால் அடிக்கலாம் போல. என்ன பண்ணிட்டான்னா, 5 வருஷம் ரொம்ப பிரிஞ்சதுனால வந்து ரொம்ப மிஸ் பண்ணதுனால நம்ம சுங்ஹோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து யூ சேஹோனை வந்து அந்த சோஃபா கீழே வந்து தள்ளி விட்டு திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேரும் இப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம சுங்ஹோ என்ன சொல்கிறான்னா வந்து, 5 வருஷம் ஆச்சு, உன்னை பார்க்கணுன்னு நான் எவ்வளோ நாளாக வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் தெரியுமா, அதுவும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ என்னடான்னா இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா வந்து, எதுக்காக வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை விட்டு போன அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யூ சேஹோன் சொல்கிறான். ஆனால் என்ன நல்லது அப்படின்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல பாஸ்ட்டில். திருப்பி வந்து இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சு திருப்பி சொல்கிறான், எதுக்காக விட்டுட்டு போனேன், என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு வந்து சத்தியமாக உன்னோட நல்லதுக்கு தான், இப்படி இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ சேஹோனும் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவனுங்களும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இவனுங்க ஃபுல்லாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து யாரோ வந்துடுவாங்க. வந்து நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுங்ஹோ இருப்பான்ல, அவனோட பேரை வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாங்க. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.